ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கமல் சார் சொல்றாங்க, விசித்ரா என்னதான் இருந்தாலும் நீங்க அடுத்தவங்களோட பர்சனல் பத்தி நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யாரு? நான் எப்போ அடுத்தவனை பர்சனல் இது பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஆக்டிங் பண்றாங்கப்பா. அது வேற யாருக்கு ஆக்டிங் சான்ஸ் கிடைக்கதோ இல்லையோ, விசித்ராக்கு கன்ஃபார்மா ஆக்டிங் சான்ஸ் கிடைக்குங்க. அவார்டு கூட வின் பண்ற அளவுக்கு அவங்க ஆக்டிங் திறமை வச்சிருக்காங்க. இது நானே சொல்றேன், சீரியஸாவே சொல்றேன். சரி, ஓகே. சோ அது கமல் சார் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, சும்மா இந்த என்கிட்டே அவ ஆக்டிங் காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விசித்ரா இல்லையே, நான் அப்படியெல்லாம் சொல்லியே, நான் பாத்திரம் விளக்க சொன்னாங்க, நான் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னாங்க. நான் யார பத்தி சொன்னேன் அப்படின்னு கேட்டப்போ கமல் சார் இல்ல, நீங்க யார பத்தி பேசுறீங்கன்றது நான் இப்போ சொன்னா இல்லாதவங்களை திரும்ப இழுத்து அவங்கள டேமேஜ் பண்ற மாதிரி ஆகும். எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரியான செருப்படி அகைன் டு விசித்ரா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விசித்ரா சொன்னாங்க, ஓ அதுவா, அது சும்மா ஜஸ்ட் புலம்பல் தான் அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல மேடம். என்னதான் நீங்க புலம்பன் சொன்னாலும் கேமரா முன்னாடி நல்லா இவ்வளவு கோடி பேர் பாக்குற இந்த ஷோவை கேமரா முன்னாடி நல்லா ரெஜிஸ்டர் பண்றீங்க. இதுக்கு பேரு புலம்பல் இல்ல, இதுக்கு பேரு சாலிலாக். தட் மீன்ஸ் இது மோனோலாக் இருக்கு இல்லையா, சோ மோனோ ஆக்டிங், மோனோலாக், ஒருத்தரே டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது, மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றதான் கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கொடுத்தாங்க. ஏன்னா 2 பேருக்குள்ள ஒரு மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே அவங்க 2 பேருக்குள்ள, அதுவும் ஷோக்கு வெளியில நீங்க என்ன மேரேஜ் கவுன்சிலரா அவங்கள பத்தி பேசுறதுக்கு? அங்கேயும் நீங்க ஸ்டாப் பண்ணாம இங்க இல்லாத அவங்க, தட் இஸ் தினேஷ் ஒய்ஃப், அவங்க எக்ஸ் ஒய்ஃப், அவங்கள தயவு செஞ்சு திரும்பி வந்துடாத தாய அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு யூ கிராஸ் த லைன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இதை விட ஒரு பெரிய செருப்படி விசித்ராக்கு இவ்வளவு நாள் கிடைச்சது இல்ல. இதுக்கப்புறமாவும் அவங்க ரியலைஸ் பண்ணி, சரி சார் நான் பண்ண மாட்டேன்னு ரியலைஸ் பண்ணிட்டு சும்மா இருந்தாங்களா? கிடையாது. இன்னமும் பெருசாக்கி, இன்னமும் வாய விட்டு, அதான் நம்ம எடிட்டர் முடிவோட இருக்காங்க, பாருங்க முழுசா ஸ்வர்ணாக்காவா மாறினா நம்ம விசித்ராவா பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா ஃபுட்டேஜ். இந்த வாரம் ஃபுல்லா வேற யாருமே எதுவும் சொல்லல, அவங்க வாயால அவங்களே கெட்டு போனாங்க. அதுதான் இங்க இருக்கு. நல்ல பேர் வாங்கினாங்க. ஃபேமிலி ரவுண்ட்ல பெஸ்ட் நேம் விசித்ராக்கு தான் வந்துச்சு. அது விஷ்ணுக்கு சொல்றாங்களே, உனக்கு தலையில ஏறிடுச்சு, டிடிஎஃப் வின் பண்ணிட்டேன்னா நீ ஃபைனலிஸ்ட் ஆயிட்டேன்னு நினைப்பு. கேம் புரியல உங்களுக்கு. டிடிஎஃப்னாலே ஃபைனலிஸ்ட் தான், டிடிஎஃப்னாலே எவிக்ஷன் இருந்து எஸ்கேப் தான். அது கூட விசித்ராக்கு தெரியல. சரி, ஏதோ ஒரு விஷயத்த அங்க திட்டுறாங்க. சரி, அதுதான் விசித்ரா அப்படியாச்சு. அதுக்கப்புறம் அதான் ஸ்ட்ராங்கா ஒண்ணு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க கமல் சார். அங்க தினேஷ் ஃபேஸ் தான் நிறைய அடிக்கடி க்ளோஸ் அப் வச்சாங்க. திருப்தி, பாடா அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க தினேஷ். சூப்பரா இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல. இதே பாருங்க, தினேஷ்க்கும் விசித்ராக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தினேஷ் ஒரு வாட்டியும் இப்படி விசித்ரா பண்ணாங்க சார் அப்படின்னு இங்க எடுத்துட்டு வரல அந்த பாயிண்ட். அதே மாதிரி ரவீனாவும் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரல. கமல் சாரா அட்ரஸ் பண்ணாங்க, இன்னைக்கும் தினேஷ்காக கமல் சார் அட்ரஸ் பண்ணாங்களே தவிர அவங்க எங்கேயும் விசித்ரா டேமேஜ் பண்ணல. சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா விசித்ரா தினேஷோட பங்கு அங்க இருக்கோ இல்லையோ, தினேஷ் அந்த சண்டையில இருக்காங்களோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் தினேஷை கொண்டு இங்க விடுறது. இதேதான் பிரேக்ல என்னாச்சு, ஃபைனல் பிரேக்ல என்னாச்சு, அதுவும் நான் முடிச்சிடுறேன். விசித்ரா என்ன எல்லாமே தப்பு தப்பா போகுது, நான் கிச்சன்ல அவ்வளவு நல்ல வேலை பண்ணேன், ஐ டிட் அ குட் ஜாப், ஆனா அதுலயும் ஒரு கம்ப்ளைண்டா தான் வந்திருக்குன்னா கம்ப்ளைண்டா சொல்றாங்க, கமல் சார சொல்றாங்க.
வந்திருக்கு அப்படின்னா மாயா வந்து ஷபா முடியலப்பா இந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லிதான் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கோ. இல்லைங்க, நீங்க பாத்திரம் வாஷ் பண்ணது கிச்சன் ஒர்க் பண்ணது இல்லைங்க பிரச்சனை, நீங்க லூசுத்தனமா ஒரு விஷயத்த வாய் விட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதாங்க பிரச்சனை அப்படின்னு ஷார்ட்டா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க மாயா. சோ இப்ப மொத்த எபிசோட் எல்லாம் முடிஞ்சு விசித்ரா வந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, நான் வந்து என்ன பண்ணேன், தினேஷ் இவ்வளவு தூரம் பாயிண்டா வச்சு என்ன குத்துவான், ஆனா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணா என் மேலதான் தப்பா? ஆமா, எனக்கு வந்து ஐ ஹேட் ஹிம் நிறைய வாய் விட்டாங்கங்க. ஐ ஹேட் ஹிம் இருக்கிறதுல வர்ஸ்ட் பர்சன், வர்ஸ்ட் இது கேரக்டர். இவன் கூட எல்லாம் எவன் வாழுவான் தான் நான் சொன்னேன். ஆமா, நான் சொன்னேன். அவன் வந்து அஸ் அ சன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அஸ் அ ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட். ஐ ஹேட் நார்சிசிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு விசித்ரா சொல்றாங்க. விசித்ரா இஸ் அ கிளாசிக் நார்சிசிஸ்ட். அவங்க இன்னொருத்தரை பத்தி ஸ்டாம்ப் பண்றாங்க பாருங்க. இங்கதான் அங்க காமெடியா இருக்கு எனக்கு. சோ அதான் இது எல்லாரும் வரப்போறவங்க எல்லாம் வந்து தினேஷ் அண்ணா நீங்க அப்படி நீங்க இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. என்ன முட்டாளுங்களை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன இருக்கு தினேஷ் கிட்ட? மண்ணாங்கட்டி தான் இருக்கு தினேஷ் கிட்ட. இது பலாப்பழம் மாதிரி வெளியில தான் ரஃப், ஆனா உள்ளே சாஃப்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பலாப்பழம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளுதான். அவங்க வந்து ரொம்ப ஐ ஹேட் ஹிம் அப்படின்னு அப்படி கொட்டினாங்க. அது அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் விஷம், இதெல்லாம் பகை, இதெல்லாம் வன்மம் அப்படின்னு தினேஷ் பத்தி சொன்னாங்க இல்லையா. ஆல் சேம் டு யூ விசித்ரா மேடம். இவ்வளவு தூரம் விஷத்த மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்களே, அது வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தினீங்களே, அது பார்க்க நல்லா இருக்கு. அது நீங்க கொட்டுனது பார்க்க நல்லா இல்ல, ஆனா உங்க ட்ரூ கலர்ஸ் வெளியில வர்றது பார்க்க சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தினேஷ் என்ன சொன்னாங்க? விசித்ரா பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. அப்புறம் என்ன? அப்படிதான். சோ விசித்ராக்கு கோவம் தினேஷ் மேலயும் கிடையாது, கமல் சார் மேல. ஆனா கமல் சார் மேல பேரை சொல்லி இது பண்ண முடியாதுல்ல. சோ இன்டைரக்ட்லி இப்படி தினேஷ திட்டுற மாதிரி கமல் சார திட்டுறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. பூர்ணிமா எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க பாருங்க. நேத்து விஷ்ணு சொன்னது செயற்கை சரியில்லைன்றது நான் பேக் வாங்கிக்கிறேன். அந்த செயற்கை சரியில்லைன்றது பூர்ணிமாவும் மாயா பார்த்துதான் அவங்க சொல்லணும். இவங்களோட நீ சேர்ந்து நீங்க தான் கெட்டு போறீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு. அங்க பேட் இன்ஃபுளுன்ஸ் வந்து விசித்ரா தான், நாட் மாயா பூர்ணிமா அப்படின்னு ஆயிடுச்சு பாருங்க. பூர்ணிமாவே செம்ம ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இல்ல மேடம், நீங்க வந்து தினேஷோட வைஃப், தினேஷோட பர்சனல் லைஃப் இழுத்துட்டு வர்றீங்களே, இதே தினேஷ் பண்ணிருந்தால், உங்க ஹஸ்பண்ட் உங்க ஃபேமிலி பத்தி பேசியிருந்தால் அது ஓகேயா அப்படின்னு கேட்ட உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க விசித்ரா. புரியுது இல்ல எவ்வளவு தூரம் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் விசித்ரா கிட்ட அப்படின்னா. ஏன் இதுக்கு பதில் சொல்லுங்க, உட்கார்ந்து பதில் சொல்லுங்க. அது இல்ல. சரி, பெருசா அழுறாங்க, திட்டுறாங்க, கத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் நான் கத்துவேன், இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சாதிக்கிறாங்க, ஜஸ்டிஃபை பண்றாங்க. பர்சனல் விஷயம் இழுத்தது தப்பே இல்லை அப்படின்ற ரேஞ்ச்ல அவங்க சாதிக்கிறாங்க. விஜய் வர்மா எல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாதீங்க அப்படின்னு. மாயாவும் வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணுவோம், ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் சொன்ன உடனே நீ வந்து அந்த குரூப் தானே எப்போ அப்படின்னு. ஏன்னா தினேஷ் வந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணாரு இல்லையா முயல் மேக்ஸ் டாஸ்க்ல. சோ மாயாவை அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்களாம். உடனே அர்ச்சனா வராங்க. என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நிக்சன் போனதுல ஃபீலிங்ல இருக்கேன். உடனே போய் வாய் திறந்தாலே போய் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் எடிட்டர் வந்து செம்ம வேலை பண்ணிருக்காரு. இல்ல, ஏன் நீங்க உண்மையிலே நீங்க கோவப்பட்டீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன், அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைம்லயும் ஆளை பார்த்து நீங்க விஷயத்த சொல்லுவீங்களா? மாயா வந்து ஒரு மாதிரி, பூர்ணிமாக்கு ஒரு மாதிரி, அர்ச்சனாக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு போய். அப்ப தினேஷ் பத்தி தான் நான் புலம்புறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல? சோ தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். அதுதான் இங்கே டோட்டலி அந்த பர்ஃபார்மன்ஸ் தான், எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படின்றது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே எனக்கு தெரிய வந்தது.